ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்னைக்கு ஒரு தரமான வெப் சீரியஸ், நம்ம கிரைம் சீரியஸ் லவர்க்காகவே ஒரு சூப்பரான ஒரு உண்மை ஸ்டோரிய தழுவி எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தடயம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுத்திரக்கனி தான் ஹீரோவா பண்ணிருக்காரு. சிவதா அவங்க ரெண்டாவது ரோலா பண்ணிருக்காங்க. அவங்க ஹீரோயின் கிடையாது, ஒரு இன்ஸ்பெக்டரா பண்ணிருக்காங்க. படத்தோட கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உண்மை கதைங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவுக்கும் தமிழ்நாடு பார்டருக்கும் நடுவில் நடக்கிற கதை. 1990 நடந்த மாதிரி கதை எடுத்திருக்காங்க. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன் கிடையாது, ஒன்லி ஃபார் டெலிபோன் தான். ஸோ கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலை கேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த கொலை கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம சமுத்திரக்கனி ஸ்டார்ட் பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீனியர் ஆபீசரா இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்காம தன்னோட போக்குல அவர் இருப்பாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஸோ அவர் வந்து வாலண்டியரா விஆர்எஸ் வாங்கிட்டு வெளில போறதுக்கு ஒரு மாசம் இருக்கும். அப்பதான் இந்த கொலை நடக்கும். இந்த கொலை நடக்கிறப்ப கொலை நடக்கிறப்ப இவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. ஜஸ்ட் போயிட்டு பார்த்துட்டு வருவாரு. அப்பதான் புதுசா வந்து இன்ஸ்பெக்டரா அந்த சர்தான்றவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரெண்டாவது கொலை நடக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு போவாங்க. அப்ப வந்து டிஐஜி இருப்பாரு. டிஐஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சமுத்திரக்கனியை பார்த்துட்டு இவன் வந்து ஒண்ணுத்துக்கு உதவாதவன், எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஜஸ்ட் வந்து டீ கடை டீ குடிச்சுட்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருந்து கதை ஸ்டார்ட் ஆகுங்க. அந்த டைம்ல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். அப்ப வந்து இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து நம்ம சமுத்திரக்கனியை வந்து திட்டிடுவாங்க. ரெண்டாவது டைம் மீட் பண்றப்ப அவங்க போறப்ப அவர் டியூஷன் எடுத்துட்டு இருப்பாரு. அப்ப போலீஸ் டிரைவர் வேன் டிரைவர் வந்து சொல்லுவாரு, நீங்க அவசரப்பட்டு அவர் திட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல இருந்து நம்ம கதை வந்து மூவ்மெண்ட் ஆகுங்க. சமுத்திரக்கனி எப்பேற்பட்டவர் அப்படின்னு அப்ப அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லுவாங்க அந்த கார் டிரைவர். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல நம்ம சமுத்திரக்கனி ஜாயின் பண்ணுவாரு. இந்த கொலை நடக்கிறது வந்து மூணாவது கொலை நடந்துடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்தது கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஆந்திரா பார்டர் கிட்ட போவாங்க. அந்த மாதிரி போறப்பதான் இதுக்கு முன்னால 67 கொலை நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த 67 கொலை எதுக்காக பண்ணாங்க அப்படின்னு விசாரிக்கிறப்பதான் ஒரு மோட்டிவால தான் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி ஆந்திராவில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்திருப்பாரு. இப்ப அவர் டிஐஜி ஆயிடுவாரு. அந்த டிஐஜி ஆனவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலை கேஸை முடிக்கிறதுக்காக 2 அப்பாவிகளை கூப்பிச்சு அவங்கள வாலண்டியரா ஒத்துக்க வச்சுக்குவாரு. ஸோ அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணதுல அவங்க 2 பேர் இறந்துருவாங்க, அவங்க மாமனாரும் அவங்க ஒய்ஃபும். ஸோ இந்த பாதிப்புக்கெல்லாம் பழி வாங்கறதுக்காக ஒரு மோட்டிவுக்காக கொலை பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் ஒரு 67 கொலை கிட்ட வந்து நிற்கும். இது தமிழ்நாடு பார்டர் கிட்ட வரப்பதான் நம்ம சமுத்திரக்கனி இதை கண்டுபிடிப்பாருங்க. அது வரைக்குமே ஆந்திரா பார்டர்ல வந்து இது வந்து கண்டுபிடிச்சிக்கவே மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சவங்களை வந்து அவங்க உண்மையை சொல்லிட்டா நிறைய பேர் மாட்டிக்குவாங்கன்றனால அந்த உண்மை வெளியே வராம இருக்கிறதுக்காக சில பெரும்புள்ளிகள், அதாவது கட்சியில இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ண சொல்லி என்கவுண்டர் பண்ணிடுவாங்க. இதுதாங்க கதை. கடைசியில கிளைமேக்ஸ் என்ன ஆனிச்சு, திரும்ப ஒரு விஆர்எஸ் வாங்காம திரும்ப கதையில ஜாயின் பண்ணி அவங்கள என்ன பண்ணாரு அப்படின்றது அடுத்த சீரீஸா வருமா என்னன்னு தெரியல. கண்டிப்பா வந்தா அதை பத்தின அப்டேட்ஸ் நாங்க மறக்காம கொடுப்போம். மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா G5ல அவைலபிளா இருக்கு, தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. மறக்காம போய் பாருங்க. கண்டிப்பா நம்ம கிரைம் சீன் பிடிச்சவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.